இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. நாமும் மகிமைப்படுவதாக. இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியாது? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம். அதுக்கு முன்னாடி எல்லாம் வராதவங்க என்ன செய்வாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. லாக்டவுனால் மாறுச்சா, லக்கி டவுனால் மாறுச்சான்னு தெரியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48:17. 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. பிரயோஜனமான காரியங்களை நமக்கு போதித்து நடத்துகிறவர் யார் அப்படின்னா கர்த்தராகிய தேவன் நானே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, போதனை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதே சமயத்துல துர்போதகங்களை போதிக்கிறதுக்கு மனுஷர்களும் இருக்காங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய காரியம், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற முன் தேவனாகிய கர்த்தர். அப்போ போதிக்கிறது யார் வேணுமே போதிக்கலாம், யார் வேணுமே போதிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பிரயோஜனமானதை போதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில காரியங்களை நம்ம வேதத்தின் வழியாக, நம்ம வேதத்தை தாண்டி நான் போக மாட்டேன், வேத வசனத்தோட தான் இருக்கோம். அல்லேலூயா. நான் சொல்றப்ப குறிச்சு கொள்ளுங்க. அதை வீட்டில் போய் அந்த வசனத்தை மனனம் பண்ணி அதை உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்கி கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் சொல்றாரு 32வது சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அடுத்த வசனமா, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலே ஒழிய போலவும் கோவேறு கழுதை போலவும். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நடக்க வேண்டிய அதாவது வழியை நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதனையை கேட்காத ஆளை 2 விதத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாரு, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலே ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்றாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத மனுஷர்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை 2 பேரை சொல்றாரு. ஒன்னு புத்தி இல்லாத கழுதை, 2வது குதிரை, 2வது கோவேறு கழுதை. பாருங்க, நம்ம அவருடைய பிள்ளையா இல்ல 2 போல இருக்கமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அவரோட நம்ம என்ன செய்யணும், அவருக்குள்ளாக நம்ம வாழணும். அப்ப அவர் கொடுக்கிற போதனை நமக்கு முக்கியமான காரியமா இருக்கும், பிரயோஜனமான. இப்ப நம்ம பார்க்கிறோம், சில சமயத்துல நம்ம பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிற காரியத்தை நம்ம பாருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு போர்ஷன் ஃபுல்லாவே படிக்க சொல்லுவாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 4வது கொஸ்டின் ஒரு இதத்தை
போட்டிருப்பாங்க. 4வது கொஸ்டின், 6வது கொஸ்டின் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப 1, 2, 3 வரைக்கும் தேவையில்லையா? 6 to 7 வரைக்கும் தேவையில்லையா? எல்லாம் தேவைதான். அதுல முக்கியமானதை குறிச்சு இதுதான் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இது காட்டுவாங்க நமக்கு. அல்லையா? படிக்கிற காலத்துல அப்படி ஒரு காரியங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கூறுவேன். இன்னைக்கு ஆலோசனை இல்லாத எத்தனையோ பேர் ஆலோசனை இல்லாத இடத்துல கெட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், பிள்ளைகள் பெற்றோருடைய ஆலோசனை கேட்காம தானா ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அதோடைய கடைசியில ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஆலோசனை கேட்காம நம்ம இருந்தோம்னா சில சமயத்துல பணங்கள் வரும், சில சமயத்துல ஐஸ்வர்யங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனா அந்த பணம் நம்ம என்ன செய்வோம்? ரசிக்கப்பட்டதுனால அல்லேலூயா. பெந்தகோஸ்தேக்காரன் இது ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார் என்று சொன்னால் ஒவ்வொரு காரியமும் அதுல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். உண்மையா இருக்கணும். நான் ஒரு பொய்யை சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சுன்னு வச்சுங்களேன், இது யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்ததா சாத்தான் கொடுத்ததா? நல்லா நினைச்சு பாருங்க. நான் உழைக்கல, ஒண்ணுமே செய்யல, சரி யார் தோணிக்கு நான் வந்து வச்சுக்கிறேன், நான் ஜபம் பண்ணாம உங்க வீடுகளில் வந்து காணிக்க வாங்கினேன்னா என்ன குறித்து பேசுகிறேன்? உங்க வீட்டுல உங்களுக்காக ஜபம் பண்ணாம உங்க வீட்டுல வந்து நான் காணிக்க வாங்கினேன்னா அது யார்? ஆண்டவர் கொடுக்கிற பணமா? ஆனா விசுவாசம் என்ன செய்வாங்க? பரிசுத்தவான்களை கனப்படுத்துவாங்க, அவங்க கொடுப்பாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. ஆனா செபிக்காம துதிக்காம அவங்களை குறித்து ஒரு பாரம் இல்லாம சரி அப்படின்ட்டு ஒரு ஏரியா போய் ஒரு ஜோட்டை பண்ணிட்டு எனக்கு அதுல இருந்து பணம் வந்து அப்படி நினைச்சேன்னா அப்படி கொடுக்கப்பட்ட பணம் கர்த்தரால் வந்ததா யாரால வந்துச்சு? நல்லா நினைச்சு பாருங்க. அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் தேவ பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொன்ன காரியம் அப்படியே வாய்க்கும். அதனாலதான் அவர் பாதத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளைக்கும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பேரை சொல்லி, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய பேரை தான் சொல்லி ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் என் கையில கொடுக்கப்பட்ட என் பிள்ளைகள் நானே செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம காணிக்கைக்கு நான் தசமபாகத்துக்கோ நான் பார்த்தேன்னா அது தேவனால வரல, வேற யாரால வருது? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே சொன்னாரு, ஆண்டவரை சோதிக்கிறப்ப பிசாசு என்ன சொன்னா? இந்த உலகம் எல்லாமே என் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரியமானவனை நான் உயர்த்துவேன், அதனால சாஷ்டாங்கமா விழுந்து என்ன தொழுது கொள். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதனால நம்ம போதிக்கிறது கர்த்தர் தான் நம்மளை போதிக்கிறான்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் தான் காட்டுவார். ஒவ்வொரு சமயமும் நீங்க காலையில எழுந்திரிச்சு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்றைய நாள்ல என்ன நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன பேசணும், நான் எங்க போகணும், நான் என்ன வாங்கணும், இதையெல்லாம் நீங்களே எனக்கு நிர்ணயம் பண்ணித்தாங்கன்னு சொல்லி ஒரு ஜோட்டை போட்டுருங்க. நம்ம போறப்ப எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எங்கேயும் போய் நம்ம காத்திருக்குன்னு தேவையில்லை. நம்ம போறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல வேதத்தை படிக்காம நம்ம ஜெபம் பண்ணாம நம்ம எடுத்தோட நம்ம மனம் போன போக்குக்கு போய் அங்க போய் காத்துக்கிட்டு இருக்கிற காரியம் எல்லாம் நினைச்சு தேவனான அதனால சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன். அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியில போதிப்ப. நிறைய பேர் 10th முடிச்சோட 11th என்ன செய்யணும் தெரியாது. 11th படிச்சுட்டு அடுத்தது 10th படிச்சு 11th 12th என்ன செய்யணும் தெரியாது. அவங்க அடுத்த இன்னொரு பையன் ஏதோ முயற்சி பண்ணி படிக்கிறான், நல்ல பையனா இருப்பான், அவன் 100க்கு 50 80 வாங்குற ஆள், அவன் என்ன எடுக்கிறான குரூப் 100க்கு 40 மார்க் எடுக்க ஆசைப்படுவான். அவன் அந்த சப்ஜெக்ட் போயிட்டா நான் அந்த சப்ஜெக்ட் போகணும். நோ, உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு காட்டுவார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நம்ம பார்ப்போம். இரண்டாவது காரியம், தேவன் முதல் காரியம் நமக்கு போதிக்கிற தேவன் அவர். இரண்டாவது, நம்ம வழி சரியான வழியா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும். நம்ம போற வழி நல்ல வழியாக சோதிச்சு பார்க்கணும். அதை யார் போதிப்பாருன்னா
கர்த்தர் தான் போதிப்பார். சங்கீத புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 27வது சங்கீதம், 27வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து எனது எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாரும் ஒருவனும் பிரயோஜனமானது எது? பிதாவிடத்தில் போறதுதான். எத்தனை வயசா 80 வருஷம் வாழ்ந்தாச்சு, 100 வருஷம் வாழ்ந்தாச்சு, எல்லாம் சுலபமா அனுபவிச்சாச்சு. ஆனா அவனோட நித்தியத்தை எங்க கழிக்கப்படும் என்ன நினைச்சிருக்கோம்? வயசை பார்க்க வேணாம், நம்ம சேர்ற இடம் எங்க? ஆண்டவர்கிட்ட போகணும். அல்லேலூயா. நம்ம சேர்ற இடம் பரலோகத்துக்கு போகணும். அதை விட்டுட்டு நல்ல ஆண்டவர்கிட்ட நான் வந்தேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், கர்த்தருடைய பந்தியில கலந்து கொண்டேன், நான் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்தேன், காணிக்கையெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த வாழ்க்கையில அவர் நம்மை நடத்தின பிரயோஜனமான காரியம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ல, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து, அவர் வழியில தான் நம்ம நடக்கணும். அவர் சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப அவர் வழி இது அப்படின்னா பரலோகத்துக்கு போறது அவருடைய வழி. அல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது அவருடைய வழி. அப்ப நித்திய ஜீவன் இல்லாம அந்த பூமியில வாழ்ந்துட்டு ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தோம், ஏதோ கர்த்தரை பந்தி போனோம், காணிக்கை கொடுத்தோம், தசமபாகம் கொடுத்தோம், அதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. அல்லேலூயா. நீ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நீ பரிசுத்தமா வாழ்ந்தா உன்னுடைய காணிக்கை பரிசுத்தமா இருக்கும். நீ பரிசுத்தமா வாழ்ந்தா நீ கொடுக்கிற தசமபாகம் பரிசுத்தமா இருக்கும். நீ இதுல சரியா இல்லைன்னா ஆண்டோட வழியில நடக்க எவ்வளவு செய்தாலும் சரி நோ. நம்மை பார்க்கிலும் கோயில்களுக்கு நடத்தி எடுத்து வைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மை பார்க்கிலும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு திருமணம் இது செய்து கொடுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இல்லாம சப்தர சாவடி நம்ம போல இல்லாம சப்தர சாவடிகள் வைத்து அனாதைகளுக்கு சாப்பாடு போடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சில பேர்ல கிறிஸ்து அறிந்தவர்கள் இருக்காங்க, கிறிஸ்து அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நன்மையை தான் செய்யறாங்க. ஆனா நித்திய ஜீவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு கடவுள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஏற்றுக்கொண்ட அவர் கட்டளைகளின்படி நடக்கிறது தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க பாருங்களா, அநேக பேர் காணிக்கை போட்டாங்க, ஏசப்பா பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? எல்லாரும் தன்னை மிகுதியில இருந்து போட்டாங்க. ஆனா ஒரு ஏழை விதவை என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு இருந்த பணத்தை 2 துட்டு என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. எல்லாரும் பார்க்கல, இந்த அம்மா தான் அதிக போட்டாங்க. மனப்பூர்வமான கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி பாருங்க, சகைவை பார்த்தோட உலகமே என்ன சொல்லுச்சு? பாவியான மனுஷன், பாவியான மனுஷன் அப்படின்னு என்ன சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அவர் பார்த்தா, எப்படிப்பட்டவரை பார்த்தா, நேரம் அந்த மரத்துக்கு கீழே வந்து ஆண்டவர் பேர் தெரியாது, ஊரு தெரியாது, சகைவை இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்குறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, உடனே பாவம் இருக்கு, உடனே பாவம் இருக்கு. ஆண்டவரை சொத்து பாதி ஏழைகளுக்கு தருகிறேன், யாரையாவது நான் ஏமாத்தி வாங்கிட்டேன்னா நாளத்தனையா திரும்ப. இதான் ஒரு மனமாற்றம். இதுதான் கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியம். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. வேதத்துல பார்க்கலாம் இல்லையா? கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில நடத்தும். அப்பனா எதிராளிகள் நமக்கு நிறைய எதிராளிகள் இருக்காங்க. நான் மனுஷர்களை சொல்லல, நான் மனுஷர்களை சொல்ல, மனுஷர்கள் எல்லாரும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது சகோதர சகோதரிகள். எதிராளி என்பது பிசாசு கர்த்தர் கொடுக்கிறார், பிசாசு கொடுக்கிறார். அதனால நம்ம சர்வ ஜாக்கிரதையா நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு 4வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதக்காரர் அதான் சொல்றாரு. அல்லேலூயா. தாவீது, நான் கர்த்தருக்கு ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன்,
நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இதுதான் வேணும். இன்னைக்கு எத்தனையோ ஆலயங்கள் திறந்திருக்கு. யாராவது பாத்தீங்கன்னா 1000 விசுவாசி இருந்தாலும் 4 விசுவாசிகள் தான் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ஆலயம் என்னைக்கு திறந்தா இருக்கும். எப்ப இங்க நீங்க வந்து எந்த நேரத்துல வந்தாலும் ஜெபம் பண்ணணும். இந்த கதவு திறந்தா இருக்கும். அல்லேலூயா. எப்ப வந்தாலும் உங்களுக்காக கதவு திறந்திருக்கு. நீங்க எந்த நேரம் வந்தாலும் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. இது வீடா இருக்கு அப்படின்னாலே ஆலயம்னு சொல்றதுக்கு நம்மளால முடியல. இந்த தேவனுக்கு சித்தமான அடுத்த வருஷத்துல நம்ம சொல்றதுக்கு தகுதி உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம ஆராய்ச்சி தாவீது சொல்ற ஆராய்ச்சி செய்ய அப்படின்னா 5வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை நம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை ஆமென் அல்லேலூயா. ஏன்னா எதிரியாக சாத்தான் நம்ம கச்சக்கிற சிங்கத்தை போல எப்படியாவது கவுட்டு போட்டுறணும், எப்படியாவது காலி பண்ணி அவனுடைய நரகத்து எல்லைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி எண்ணி கங்கணம் கட்டி அவன் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகம். அது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா காலம் கொஞ்ச காலம் இருக்கிறபடினால எப்படியாவது என்ன செய்யணும், ஜனங்களை காலி பண்ணி நரகத்தில் சேர்க்க சொல்லி அவனுடைய ஆசை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்ல. ஒவ்வொரு ஊழியக்காரங்க கூட என்ன செய்யறாரு, டிராக்ஸ் கொடுக்கவோ சுவிசேஷம் எப்படி தேவன் அனுப்புகிறார் அதை அனுமதிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை பாருங்க என்ன பார்க்கலாம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிறது, என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவத்தை சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரிங்க, இப்ப 8வது வசனம் வாசிக்கலாம். என் முகத்தை தேடு, கர்த்தர் சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரு. உங்களுடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஆமென். அவர் முகத்தை பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும், அவரோட கூட இருக்கணும், அவரோட சஞ்சரிக்கணும். ஆண்டவர் அதான் விரும்புறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். கவிதா நம்ம அப்படி வந்து சேர்ந்து கீழே பாருங்க. போய் சேர்ந்தோம். முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்களுடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உன்னத்தில் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை தான் தேடணும். எத்தனை பேர் நம்ம தேடுறோம்? கர்த்தரை எத்தனை பேர் பார்க்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு முகத்தை நோக்கி பார்க்கணும். ஆனா நம்ம முகத்தை நோக்கி பார்க்காம நம்ம பாட்டு பாடுறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாட்டு மட்டும் நமக்கு வரும். முகத்தை தேடுது. ஆண்டவர் நமக்கு பிரசன்னமாகிற தேவன். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல. அல்லேலூயா. நிச்சயமா சொல்ற, அவர் முகத்தை தேடுவீங்களா நிச்சயமா கண்டுபிடிக்கலாம். இந்த இயேசுநாதர் போட்டோவோட வச்சுட்டு பார்ப்போம். அதெல்லாம் இயேசுநாதர் போட்டோ, ஒரு மனுஷன் நடிகரோட போட்டோ. அதை பார்க்காதீங்க, அவர் முகத்தை பார்க்க. அல்லேலூயா. அவர் முகத்தை பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடனே உமது அடியானை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சகன், இரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். பாருங்க, இந்த உறவு, சொந்த பந்தம், இந்த காரியத்துல தாய் தகப்பனை தவிர மற்ற யாரும் சொல்ல ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன்னா கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து எடுத்தவர்கள் பிள்ளைகள். தாய் தகப்பனத்திலிருந்து எடுத்த பிள்ளைகள். ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் நின்றாரு. அவர் கையின் சிருஷ்டித்து மற்ற மனிதர்களை வந்து அதை உருவாக்கிறவர்கள் மூலமாகவே உருவாக்கி கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அவர் வேலையை நிறுத்திக்கிட்டார். மனுஷனை உண்டாக்குற வேலையை நிறுத்திக்கிட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தாயின் தகப்பனை கைவிட்டால் யாரும் விட மாட்டாங்க. கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். 11 ஒவ்வொரு வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செம்மையான பாதையில
என்னை நடத்தும் என்று சொல்றாங்க. ஏன்னா சத்துருடைய இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, மூன்றாவது காரியம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் என் வார்த்தையை காத்துக்கொள்வது, காத்துக்கொள்ள கடவுது. அப்ப ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும், அதை காத்துக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கலன்னா நம்ம காத்துக்கொள்ளணும் அர்த்தம். நம்ம காத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தை நம்ம படிக்கிறோம், அதை மனப்பாடம் பண்ணிட்டோம், இந்த வசனம் என்னோட கர்த்தர் பேசினார் அப்படின்னா அந்த வசனம் உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. நீதிமொழி புத்தகம் எடுத்துக்கலாம், 4வது அதிகாரம், நீதிமொழி 4:4. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு போதித்து சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, உன் இருதயத்தில் வார்த்தையை காத்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் எழுதணும். நீங்க தினந்தோறும் ஜெபம் பண்றப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த வேத வாக்கியத்தை என் இருதயத்தில் எழுதுங்க, என் சிந்தையில பதிங்க. அல்லேலூயா. நான் பேசுகிற போது உங்களுடைய வசனம் வெளியே வரணும். அதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதுதான் தீர்க்க தரிசனம். வேதத்தில் இருந்து கர்த்தர் நமக்கு எடுத்து சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஏவுகிற பொழுது சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா, அதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதுல இருந்த தேவனை நடக்கிற காரியத்தை வெளிப்படுத்தி பேசுவார். அவர் வசனம் வந்த பிறகு கஷ்டத்தோட வந்தவங்களோ, கண்ணீரோட வந்தவங்களோ, தரித்திரத்தோட வந்தவங்களோ, வியாதியோட வந்தவங்களோ, அந்த வசனம் பேசுகிற பொழுது அவங்க ஆமென்னு சொல்லி அழுவாங்க. அதான் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென். வயிறு கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா ஆண்டவர்களுக்கு ஆண் குழந்தை கொடுக்க போறான்னு சொல்ற கூடாது. எத்தனையோ தீர்க்க தரிசனம் தான் பொய்யா போனுச்சு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தங்களா சொல்லுகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா வாக்குத்தத்தம் பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷத்துல நம்ம பார்த்த வாக்குத்தத்தம்லாம் பாத்தீங்கன்னா வெயில் ஆகுது. நம்ம காரியம் வெற்றி, நான் உனக்கு முன்னே போய் கண்டிப்பா நமக்கு சக்சஸ் இது. ஆண்டவர் நமக்கு சக்சஸ் பண்ணாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம இந்த சர்ச்சை அதாவது வாங்குறதுக்கு தேவையான பணத்தை கர்த்தர் 17 லட்சம் வரைக்கும் சந்திச்சிருக்காங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய 3,50,000 கையில் இருக்கு. 1 லட்சம் வட்டி கேட்டாங்களா, அந்த 1 லட்சம் ஒரு ஆளுக்கு, ஒரு நபர்கிட்ட கேட்டேன். இந்த வாரத்தில் தாரம் இருக்க. அல்லேலூயா. இந்த வாரத்தில் தாருங்க, அதை கொடுத்தோம். இந்த வாரத்துக்குள்ள கொடுத்து அவருடைய கணக்கை முடிச்சிட்டோம்னா ரெஜிஸ்டருக்கு கர்த்தர் எல்லாரையும் ஏவுவார். ஆலய கட்டத்துக்கு கர்த்தர் ஏவுவார். அல்லேலூயா. நேற்று வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சுன்னா, ஆண்டவர் நான் என்ன செய்ய போறேன், வாக்கு மாறிட்டேனா அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் அதை சந்தித்தார். எத்தனையோ தேவ பிள்ளைகள் என்ன செய்ய, தேவன் அந்த 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுங்க, ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்கன்னா நம்ம சர்வசாதாரணமா வாங்கிடலாம் அப்படின்னோம். அதை ஏற்றுக்கொண்டு சில குடும்பங்கள் 25,000 கொடுத்துருக்காங்க, 20,000 கொடுத்துருக்காங்க, அதே போல 30,000 கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். நம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கென்று நம்ம ஆண்டவர்களை கொடுக்கறதா வேற யார் கொடுப்பா? நம்ம ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும்னா வேற யாரை கேட்போம்? வச்சுக்கிட்டு பில் புக் அடிச்சுட்டு போக முடியுமா? என்னையும் ஒரு நபர் கேட்டார், நான் கலெக்ஷன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. கலெக்ஷனே நமக்கு தேவையில்லை, மேல கலெக்ஷன் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோட பேசுற வந்த, நான் சபையில பொக்கிஷத்தை வைத்திருக்கேன், அதை ஓபன் பண்ணிக்கிட்டு அப்படின்னா. அல்லேலூயா. நான் வியாதிப்பட்டிருந்த பொழுது கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றப்ப அதான் சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நடந்தே வருகிறது. அல்லேலூயா சொல்றோம். சில பேர் நகைகளை கொடுத்திருக்காங்க, பணங்களை கொடுத்திருக்காங்க, எல்லாம் தியாகம், எல்லாம் தியாகத்துக்கு கொடுத்தவர் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் யார் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, கொடுக்காதவர்களுடைய மனசு புண்படும். அல்லேலூயா. கொடுக்காதவர்களும் கொடுக்கிற காரியத்தை என்ன செய்வாங்க, ஆண்டவர் என்னால முடியல அப்படின்றப்ப அவங்களுக்கு ஏற்ற நிலைமையில தானே பார்த்தீங்களா. அல்லேலூயா. அதுக்குதான் முன்னாடியே சொன்னேன், ஒரு ஏழை விதவை என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு உள்ளதெல்லாம் போட்டு. அல்லேலூயா. பணக்காரன் கோடி ரூபாய் போட்டு ஆண்டவர் கணக்குல சொல்ல, இவங்க எல்லாம் தனக்கு வச்சிருந்தது மிஞ்சி கொடுத்தாங்க, மீதமா இருக்கிறத கொடுத்தாங்க ஒரு பகுதியை. ஆனா இந்த அம்மா அப்படி கொடுக்கல, தன்னுடைய பிழப்புக்கு இருந்த சாப்பாட்டுக்கு இருந்ததையே கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி, ஜீவனுக்கு உண்டானது. அதனால்தான்
இவ்வளவு யாரு போட்டிருக்காங்க நான் சொன்னது. அல்லேலூயா. அப்படி நீங்க ஆசைப்படணும் அப்படின்னா தனியா வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி நீங்க தனியா வந்தீங்கன்னா என்ன இவ்வளவு தராங்க தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை நான் காட்டுகிறேன். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 4வது வசனம், கர்த்தர் அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் காத்துக்கொள்ள கடவுளே, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம கைக்கொள்ற பொழுதுதான் நம்முடைய ஜீவனுக்கு பரிவுண்டாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஒரு நூல்ல நான் தப்பிச்சேன் அப்படின்னு வாங்க நிறைய பேர். ஒரு நூல்ல பஸ் வந்துச்சு, ஒரு நூல்ல நான் தப்பிச்சேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேத்திக்கு முதல் நாள் நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு லாரி வருது, ஒரு அம்மா கொடுக்க போறாங்க, பார்த்தாலும் அப்படியே குடிஞ்சு உட்காந்தாங்க. லாரி ஏறி போயிடுச்சு, அந்த அம்மா எழுந்துச்சு வராங்க. அல்லேலூயா. நியூஸ்ல போட்டான் பாருங்க. அது வந்து நேரா வர லாரி இல்லை, அப்படி வந்து அப்படி திரும்புது. இந்த அம்மா பார்த்துட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. உட்காரதெல்லாம் காட்டினாங்க, வந்ததெல்லாம் காட்டினாங்க. இது வண்டி போன பிறகு எழுந்திரிச்சு வராங்க. எல்லாரும் உயர்ந்துட்டாங்க. அந்த அம்மா எழுந்திரிச்சு வராங்க. இதுதான் கிருபை. அல்லேலூயா. அப்ப அதாவது நம்மை பிழைக்க வைக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் போதிக்கிறது என்ன செய்யணும்? நம்ம இருதயத்துல காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் ஆறாவது காரியம் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார், போதிப்பார். அல்லேலூயா. நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள காரியத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 44:23. 44:23. அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கு வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரியப்பட கடவார்கள். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் இருக்க வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர் தெரியப்படக்கிறவர் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க பாருங்களேன், பரிசுத்தம் அல்லாதது, தீட்டானது, தீட்டு அல்லாதது. கர்த்தர் லேவியர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் அல்ல, எது தீட்டானது எது தீட்டானது அல்ல அப்படின்னு தெளிவா என்ன செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஒரு காரியத்தை பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தத்துக்கும் தீமைக்கும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பரிசுத்தத்துக்கும் தீட்டானதற்கும் வித்தியாசம். தொடாத அப்படின்னு கர்த்தர் சொல்றது தொடக்கூடாது, பார்க்காதன்னு சொன்னா பார்க்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுக்கு வித்தியாசத்தை காட்டுவதற்கு ஆண்டவர் போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம போற வழி சரியான வழியா, சரியான வழி இல்லையா, இது பாவத்துக்கு போறதா, இது பரிசுத்தத்துக்கு போறதா, ஆண்டவர் நமக்கு தெளிவாக காட்டுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. 5வது வசனம், நமக்கு போதிக்கிறவர் ஆவியானவர் போதிக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு போதித்தாதான் ஆண்டவர் யார் நமக்கு தெரியும். எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 14:26. தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தேற்றரவாளராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை என்ன செய்றார்? அவர் நமக்கு போதிக்கிறார். அதுதான் சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்திலிருந்து பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். இங்க பாத்தீங்கன்னா திருத்துவம் நமக்கு இருக்கு. பிதாவும் அங்க வராரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியும் அங்க சொல்லப்படுகிறது. அதனால்தான் என் நாமத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதா
அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப வேதத்துல நம்ம படிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம படிச்சோம்னா எத்தனை தான் நம்ம படிச்சாலும் ஒன்றுக்கும் வராது, இல்லையா? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இருக்காது. பரிசுத்த ஆவியானவோடு நம்ம இணைந்து என்ன செய்யணும்? வேதத்தை படிக்கணும். அப்பதான் தேவன் நம்மளோட இடைப்படுவார். பிதா அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவைகளை செய்வதற்கு நம்மை கத்த தெரிந்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக 7வது காரியம், 6வது காரியம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம். கிறிஸ்துவின் போதனை, ஆவியானவர் போதனை, இது கிறிஸ்துவின் போதனை. எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக கீர்த்தனங்களினாலும் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இப்ப வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து. நல்லா பாருங்க, ஒருவருக்கொருவர் போதிக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நாம், ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம், பெந்தகோஸ்த சபையார்களாகிய நாம் கிறிஸ்துவின் வசனத்தை வைத்து பேசுகிறோமா? நல்லா நினைச்சு பாருங்க. இப்ப 4 விசுவாசிகள் இருக்கோம் வச்சுக்கிறேன். இப்ப 4 விசுவாசிகள் இருக்கோம்னா அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கார். நான் விசுவாசிக்கிறேன், இருவர் மூவர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அப்ப 4 விசுவாசிகள் அல்லது 4 பாசுவார்கள் அல்லது 4 ஊழியக்காரர்கள் இவங்க இருக்கிற இடத்துல ஆண்டோட வசனம் இல்லைன்னா ஆண்டோட போதனை அங்க இல்ல. உலகத்தை குறித்தே பேசிட்டு இருப்போம், வருங்காலத்தை குறித்தே பேசிட்டு இருப்போம். வருங்காலம் என்பது பரலோகத்தை நான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கைக்கு வேற எதையாவது நம்ம பேசிட்டு போகக்கூடிய கர்த்தருடைய வசனம் நம்மளோட கிரியை செய்தான் பார்க்கணும். 4 பேர் ஒரு கூட்டமா இருக்குன்னு வச்சுங்களேன், கர்த்தருடைய வசனம் பேசி அந்த வசனத்திலிருந்து நம்ம சஞ்சரிச்சு கொண்டு இருந்தோம்னா நம்மகிட்ட பாவமே வராது. ஒரு ஆள் கோபப்பட்டாலும் இன்னொரு ஆள் என்ன செய்வாங்க, என்ன தேவனுடைய பிள்ளை இருக்க ஒரு கோபம் வரலாமா? கோபம் பண்ணாலும் கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதீங்க, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவாரு. அப்ப அந்த கோபம் தனிஞ்சு போயிடும். ஆனா கர்த்தருடைய வசனம் இல்லைன்னா 4 பேர் என்ன செய்வாங்க, 4 விதமா பேசுவாங்க. அந்த இடத்துல கலகம் வந்துடும். அப்ப உள்ள யார் இருக்கா? அப்ப என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீர்களோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றது. எப்படி வசனம் வீணா போட்டு பத்தியா? தேவ பிள்ளைகள் எல்லாம் கூடி இருக்கிறப்ப தேவ வசனத்தை பேசுங்க, சொந்த காரியத்தை பேசுங்க. ஆனா சொந்த காரியம் பேசுகிற பொழுது எனக்கு கஷ்டமா இருக்கு, நல்லா ஜெபம் சிஸ்டர், ஆண்டவர் நல்லா உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார், கர்த்தர் வாழ்க்கையை தருவார், கர்த்தர் நல்ல பிள்ளைகளை கொடுப்பார். இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்க பேசுகிற பொழுது தேவன் உங்களோட சஞ்சரிக்கிறத பாப்பீங்க. அல்லேலூயா சொல்றேன். இதான் கிறிஸ்துவின் போதனை. இன்னொரு வசனம் தான் உங்களுக்கு 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பாய். அல்லேலூயா. நம்ம பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது, இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தாய். உன்னோட பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகளுக்கு, உன்னோட சபையோடு பக்கத்து சீட்ல உட்கார்ந்த ஆளுக்கு, உன்னோட வருகிற சகோதரிமார்களுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய், நல்ல விசுவாசியா இருப்பாய், நல்ல கிறிஸ்தவர்களாய் இருப்பாங்க. அல்லேலூயா.
அதை விட்டுட்டு இப்ப என்ன செய்யறாங்க நிறைய பேரு, சீர்கெடும் கிழவிகள் பேசுகிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ வசனத்துக்கு ஏதுவான பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு போட்டிருக்கு. சரிகிற முயற்சி அற்ப பிரயோஜனமானது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பண்றாரு. 9வது வசனம் தெளிவா சொல்றது, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. 4 விசுவாசிகள், 4 கிறிஸ்தவர்கள், 4 ஊழியக்காரங்க சேர்ந்தப்ப எங்க இருக்கிறாங்க? வேத வசனம் இருக்கணும். வேத வசனம் இல்லாம இருந்துச்சு அந்த இடத்துல மேற்படியா வந்துருவான். அல்லேலூயா. மேற்படியா வந்துட்டானே அவ்வளவுதான். கலகம், மனஸ்தாபம். நேற்று நல்லா டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு பேச முடியலையே. நேற்று மார்க்கெட்ல நல்லா மீன் வாங்குறப்ப சிஸ்டர் நல்லா பேசினாங்க, இப்ப நம்மளை பார்த்தாலும் திரும்பிட்டு போறாங்கல்ல. அல்லேலூயா. சொல்றோமா இல்லையா? ஆமென். இப்ப உள்ள யார் வந்துட்டா? தேவ வசனம் இல்ல, வெறுமையா இருக்கு, ஜோடிக்கப்பட்ட வீடு. அதனால 7 ஆளை உள்ள கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. அதனால நீ என்ன பேசினாலும் எப்ப பேசினாலும் தேவ வசனத்தை நீங்க பேசுங்க, பிசாசானவன் உள்ள நுழைய முடியாது. அல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாது. பாருங்க, வேத வசனம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தை நம்மிடத்துல இருந்துச்சுன்னா, ஒருத்தர் என்ன செய்யலாம்? பேசி போதித்து அதிகாரத்தோடு கடிந்து கொள். நான் பரிசுத்தமா இருந்தா தான் விசுவாசியை பார்த்து நீ பாவம் செய்யணும்னு சொல்ல முடியும். பாஸ்டே பாவம் செஞ்சுட்டாங்க, விசுவாசியை பார்த்து என்ன சொல்ல முடியாது. அதே போல விசுவாசிகள் அப்படியே தேவ பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் காணப்படணும், அவர் வார்த்தையை போதிக்கணும். அப்ப போதிக்கிற பொழுதுதான் அதிகாரத்தோடு கணிந்து கொள்ள முடியும். ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாம் ஒண்ணும் முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்னு யாரு நண்பர்கள் சொல்றாங்களோ, நான் நண்பர்களுக்கு அது செய்வேன்னு சொல்லி ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்றேன். நண்பர்கள் அப்படின்னா, உன் நண்பர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியம் நீ செய்யலன்னா நீ நண்பனே கிடையாது. அவன் பரலோகத்துக்கு போக, அவன் நரகத்துக்கு போறதுக்கு நீ ஏதுவா இருக்கிற கொள்ளிக்கட்ட. அல்லேலூயா. உன் நண்பன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, நீ பழகிறவர்கள் நண்பனுக்கு, அதாவது பரலோகம் போகணும்னா, நீ சிநேகிக்கிற உன்னுடைய தோழி பரலோகத்துக்கு போகணும்னா, உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நீ போதி. நீ போதிக்காம போனீங்கன்னா அவங்க நரகத்துக்கு போறதுக்கு நீயே ஆதரவு கொடுக்கிற ஆளா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சொல்லிடு. இல்ல அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸும் தேவையில்லை. நரகத்துக்கு போறாலும் உனக்கு தேவையில்லை. உட்காந்து ஜெபம் பண்ண அவங்களுக்காக. ஆண்டவரே, அந்த சிஸ்டர் நீங்க ரட்சிங்க ஆண்டவர், ரட்சிங்க ஆண்டவர், ரட்சிங்க ஆண்டவர், பாவத்துல விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த பிரதர் ஆண்டவர் ரட்சிங்க, ரட்சிங்க, பாவத்துல விழுந்துடக்கூடாது. நீ ஜெபம் பண்ணி பாருங்க, கடிந்து கொள்ளலாம். இந்த காரியத்துல தான் இயேசுடைய வார்த்தையை சொல்லி கடிந்து கொள்ளலாம். நீ செய்யறது தப்பு, நீ இதை செஞ்சுக்கிட்டே இருந்தா நரகத்துக்கு போவ, அதுதான் சொல்லணும். அப்படி கேட்கலையா விட்டு. அல்லேலூயா. உன் சகோதரர்கிட்ட உனக்கு வியாத்தியானம் இருந்துச்சுன்னா, வியாஜியம் இருந்துச்சுன்னா, வழக்கு இருந்துச்சுன்னா, வாது இருந்துச்சுன்னா, இல்ல அவன்கிட்ட மனக்கசப்பு இருந்துச்சுன்னா, நீ முதல்ல என்ன செய்யற? நீயும் அவனும் சேர்ந்து இருக்கிற பொழுது, தனிமையா இருக்கிற பொழுது அவனுடைய குற்றத்தை நீ என்ன செய்யற? வெளிப்படுத்து. அவன் வார்த்தையை கேட்டு உனக்கு இதாயிட்டானா, ஐக்கியமாயிட்டானா விட்டுரு. உன் வார்த்தையை கேட்கலன்னா அதை 2 பேருக்கு நீ சொல்லு. அவங்க 2 பேருக்கு அவங்க சொல்லலன்னா, கேட்கலன்னா நீ சபைக்கு தெரியப்படுத்து. சபையில சொல்லி அவன் கேட்கலன்னா நீ யார் போல இருக்கணும்? உன் சகோதரனுக்கு அந்நியனை போல விட்டுரு. ஆனா அவன் வந்து விட்டுறாத, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால்
அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப உங்களை நடத்துகிற போதிக்கிறார். இப்ப நானே வச்சுங்களேன், நான் செய்யற காரியம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எப்பொழுதும் சொல்றேன், பாஸ்டர் நீங்க இப்படி சேர்ந்து பிடிக்கல, மனமாற ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. ஏன்னா நானும் மனுஷன் தான், என்கிட்ட தவறு இருக்கு, என்கிட்ட பலவீனம் இருக்கு, என்கிட்ட இதெல்லாம் இருக்கும். அதனால நான் மேலேருந்து வந்திருந்தேன். அப்ப என்ன செய்யணும்? திருத்த வேண்டிய காரியம் யார்கிட்ட இருக்கு? பிள்ளைகிட்ட இருக்கு. அல்லேலூயா. அப்ப செய்யலாம். அதை விட்டுட்டு பாஸ்டர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு அப்படின்ட்டு யாரோ ஒரு ஆளு சொல்லி நம்ம சொல்லவே கூடாது. இல்ல சொல்லாம இருந்தோம். அல்லேலூயா. அந்த காரியம் இருக்குன்னா நோவா நான் போன வாரத்தில் செய்தி கொடுத்தேன். அல்லேலூயா. நோவாவுடைய பையன் காம் என்ன செஞ்சான்? அவன் தகப்பனோட நிர்வாணத்தை தன் சகோதரத்தை சொன்னான். அதனால தகப்பன் செஞ்சான், காம் சபிக்கப்பட்டவனா ஆகும். அப்ப அதே போல பாத்தீங்கன்னா காம் தன் சகோதரனுக்கு அடிமைக்கு அடிமையாய் கற்று வைத்தான். அவன் இப்ப நோவா தண்ணி போட்டது, அதை வெறிச்சு போட்டது, இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல, அவன் தவறுன்னு சொல்லல, நியாயப்பட்ட தவறுன்னு சொல்ல, அவனோட நிலைமை அது. நீ என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்றதுக்காக நீ மூடணும். மூடாம வெளிப்படுத்தி பேசுனீங்கன்னா சாபம் தான். அதே மாதிரி பாசிகள் தவறு பண்றாங்கன்னா தயவு செய்து நீங்க செஞ்சது எனக்கு மனசு வேதனையா இருக்கு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அன்னைக்கு அவருக்கு தோற்கப்படாது. ஏன்னா உட்காந்து ஆண்டவர் பார்த்து அலுவலகம் சொல்லுங்க, ஒரு நல்ல இருதயத்தை நான் உடைச்சிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அல்லையே சொல்லாம இருந்துச்சுன்னா அது அவருக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்ப என்ன ஆகும்னா நம்ம என்ன செய்யலாம்? இவர் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு, இந்த பாஸ்டர் அப்படி இல்லை, ரொம்ப மோசமானவர், இப்படியே நம்ம சொல்லிட்டு போனோம்னா அது சாபத்தை கொண்டு வந்து இருக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சாத்தானின் போதனை. கடைசி 7வது யாரு? சாத்தானின் போதனை. 6 நம்ம பார்த்தோம், கர்த்தர் போதித்த காரியத்தை பார்த்தோம். 7வது சாத்தானின் போதனை. அல்லேலூயா. எடுத்துங்க ஆதியாகம புஸ்தகத்தை கொஞ்சம் அப்படியே தோன்றுங்க. 3ஆம் அதிகாரத்துங்க 1வது வசனத்தில் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அவர் உண்டாக்குன காட்டு ஜீவன்கள்ல சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. ஸ்திரியை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று பத்தியா எவ்வளவு கவுட்டா கேட்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதை சாப்பிடறதுனால நீ சாகவே சாவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார். ஆனா பிசாசு என்ன சொல்லுவாங்க? சாத்தா உண்டது என்று சொல்றது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை சாகாதபடிக்கு பாத்தீங்களா? ரொம்ப கரெக்டா சொல்லிட்டா ஆண்டவர், எனக்கு இப்படிதான் சொல்லிட்டாரு அப்படின்னு. அடுத்து சொல்ல பாருங்க. அப்பொழுது நீ ஸ்திரியை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், அறிந்து தேவன் அறிவார் என்று எல்லாம் செஞ்சுட்டு யார் மேல சொல்றது? பழி. தேவன் அறிவார் அப்படின்னு சொல்லிச்சு. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் என்றான பறித்து புசித்து கொடுத்தால். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அதனாலதான் 8ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை தேவன் கர்த்தர், அதாவது கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப சாத்தானுடைய போதனையை பாருங்க, ஆண்டவர் போதனையே கொண்டு வந்து ஆண்டவருக்கு, அதாவது நீங்க சாப்பிட்ட தேவர்களை போல ஆவாங்க. இன்னைக்கு பாருங்க, தேவன் எப்படி இருக்காரு? அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. சில சமயத்துல சில பேர் சொல்லுங்க, அன்பே கடவுள் தேவன்.
அன்பே கடவுள், அன்பே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதை பிரசங்கம் பண்ண ஒரு ஃபாதர் நான் கேட்டேன், இல்லையா அன்புதான் கடவுள் அப்படின்ற ஒரே டாபிக்ல என்கிட்ட பேசினாரு. நான் சொல்றதுக்கு அவர் கிட்ட இல்லை, அன்புதான் என் கடவுள், இல்லையா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, அது போதனையே கிடையாது. இயேசு அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார். அன்பு என்பது ஒரு கிரியை, இல்லையா வார்த்தை தான் கடவுள். நல்லா பாருங்க, வார்த்தை தான் கடவுள். அன்பு என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உணர்ச்சி. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வரப்ப இது குறித்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நீதிமொழி 1வது புத்தகத்துல 7 வாசிக்கிறேன். வாசிங்க. ஞானத்தின் ஆரம்பம், அசட்டைப்படுகிறார்கள். என் மகனே நல்லாதே, அலங்காரமான முடியும் சம்மதியாதே, எங்களோட வா, பதிவிலிருந்து ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குடியில் இறங்குகிறவர்கள் அவர்களை முழுமையுமா விழுங்குவோம். பொருள்களை கண்டடைவோம், நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, ஒரே பையன் இருக்கும் என்று ஆகில் என் மகனே அவர்களுடைய வழிநடவாமல் உன் கால்களை அவர்களுக்கு விளக்குவாயாக. ஓடி, ஆமென். போதும். இதான் நமக்கு விரோதமா மனிதர்கள் மூலமாய் வருகிற சாத்தானுடைய ஆலோசனை. அல்லேலூயா. இப்ப ஏவாளுக்கு ஒரு விதமா போதித்தான், இப்ப இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு விதமாக போதிக்கிறது. அதாவது தீமை செய்வதற்கு, அநியாயம் செய்வதற்கு, கொலை செய்வதற்கு, திருடுவதற்கு, விபச்சாரம் செய்வதற்கு, இப்படிப்பட்ட காரியத்துக்கு சில பேர் செய்வாங்க. இது அவங்க மூலமா சாத்தான் செய்யறான். அல்லேலூயா. அவங்க மூலமா சாத்தான் செய்யறான். அதனால அந்த சாத்தானுடைய காரியத்தை நம்ம பார்க்க கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 15:9. உபதேசமாய் போதித்து என்று ஆமென். அதே மாதிரி மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். மார்க்கு 7:7 வாசிங்க. போதித்து என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் ஆமென். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொள்வதனால் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றால் நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவன், நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் தேவனுடைய கட்டளைகளை நியத்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. எப்படி எனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று நீங்களோ நோக்கி எது உண்டோ குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன். தாய்க்காவது
உங்கள் பாரம்பரியத்தினால் இது போல செய்து வருகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. இதுதான் மனுஷ சட்டத்தை சொல்லிடுறது. அல்லேலூயா. மனுஷ சட்டத்தை சொல்றாங்க. இது போல அல்ல. தேவன் என்ன சொன்னாரோ அதை தான் கேட்கணும். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு வீட்டில் இருக்காரு. அல்லேலூயா. மத்திய லூக்கா சுவிசேஷம் நினைக்கிறேன் 10ஆம் அதிகாரம், மார்த்தாள் மரியாள் இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க? கடைசி வசனம் பாருங்க. தேவையானது ஒன்றே. ஆமென். அந்த நல்ல பங்கை யார் தெரிஞ்சுக்கிட்டா? மரியாள். அல்லேலூயா. அவன் மரியா என்ன செஞ்சா? தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து தேவனை வார்த்தைகளை கேட்டு அப்படியே இருந்தா. ஆனா மார்த்தாள் நல்ல வேலை தான் செஞ்சா. ஆண்டவருக்கு சமைச்சு கொடுத்தா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் விரும்புறது என்ன? அல்லேலூயா. அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம்? அல்லேலூயா. இப்ப நம்ம 7 காரியங்களை பார்த்தோம். ஒரு முதல் காரியம், கர்த்தருடைய அல்லேலூயா சோதரன் கர்த்தர் நேசிக்கிற நமக்கு போதிக்கிறார். அதன் வழியில் நம்ம நடக்கிறோமா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வழியை போதித்து நம்மை தப்புவிக்க வைக்கிறார். 3வது காரியம், கர்த்தருடைய சொல் என்ன? அவர் நம்முடைய இருதயத்துக்கு வந்து நம்மை பிழைக்க செய்கிறது. 4வது காரியம், பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசத்தை கொடுக்கிறது. 6வது, அவர் போதித்து செய்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஆவியானவர் நமக்கு போதிக்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து கிறிஸ்துவனுடைய போதித்து சொன்ன காரியத்தை பார்த்தோம். கடைசியில சாத்தானுடைய போதனையும் பார்த்தோம். ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல 1ஆம் அதிகாரம், நீதிபதி 1ஆம் அதிகாரம் 7லிருந்து பார்த்தோம்னா அதுதான் இருக்கும் நிறையா. அல்லேலூயா. நம்ம யாருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் போதனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நித்திய ராஜ்யத்தினுடைய சுதந்திரவாளியாகும். அல்லேலூயா. நித்திய ராஜ்யத்தினுடைய சுதந்திரவாளியாகும். அப்படி தேவனுடைய வார்த்தையை நான் கேட்காமல் எனக்கு உலகம் தான் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பரலோக ராஜ்யத்தை மறந்துடணும். அல்லேலூயா. நம்ம எதை பின்பற்றுகிறோம்? நம்ம வாழ்றது, இந்த பூமியில வாழ்வது கர்த்தருக்கென்று வாழ்வோம் என்று சொன்னால் அவர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. அவரிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படியே முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா.